கடைபிடிக்க வேண்டும். சிலர் உங்களிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். நான் திட்டமிட செல்கிறேன், மூளை செலவுக்கு செல்கிறேன் என்றால் நன்றாக இருக்காது. மக்கள் வணங்குதலை சலா என்பார்கள். அதற்கு நான் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் சலா என்பதற்கு முழு அர்த்தம் அது கிடையாது. ஏனென்றால் சலாவில் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. இமாம் சூரா ஃபாத்திஹாவை ஓதிய பிறகு சில வசனங்களை ஓதி நமக்கு ஞாபகமூட்டுவார். சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 188 ஓதலாம். அதில் லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 90 ஓதலாம். மதுபானமும் சூதாட்டமும் சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல் என்று கூறப்பட்டுள்ளது. நமக்கு செயல்முறை திட்டம் தரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த உலகில் நமது நன்னடத்தைகளை அழித்துவிட நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே தூய்மை மிக்க அல்லாஹ் நாம் எப்படி நன்னடத்தைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு தீர்வுகளை காட்டியுள்ளான். இன்று மேற்குலகம் ஒன்றிற்காகத்தான் அஞ்சுகிறது. இப்போதெல்லாம் அது அதிகமாக அஞ்சுவது இஸ்லாத்திற்கு மட்டும்தான். மேற்குலகத்தினர் என்று நான் சொன்னால் குறிப்பாக அதன் தலைவர்கள் இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் சமூகத்தில் எல்லா வகை தீமைகளையும் பரப்பிவிட்டு அதன் மூலம் அவர்கள் இன்பம் அனுபவிக்கிறார்கள். இப்போதிருக்கும் தீமைகள் எல்லாம் அழிந்து விடுமோ என்று மேற்குலகம் பயப்படுகிறது. இஸ்லாம் அங்கு பரவினால் தீமைகள் அனைத்தும் நின்றுவிடும். மதுபோதை ஒழிந்துவிடும், நாட்டியம் நின்றுவிடும், தவறான உறவுகள் குறைந்துவிடும், கற்பழிப்புகள் ஒழிந்துவிடும். அதன் பிறகு யார் நம்மை மதிப்பார்கள்? இந்த எண்ணத்தில் தான் மேற்குலகின் தலைவர்கள் இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். அதன்